சென்னை மாநகராட்சி 15வது மண்டல குழு அலுவலகத்தில் சம்பந்தமே இல்லாமல் தாவேகா கட்சியினர் உள்ளே சென்று அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கி அதிகாரம் செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அரசு அதிகாரிகள் போன்று மண்டல குழு கூட்டத்தில் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அதிகாரம் செய்யும் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள். சென்னை OMR சாலை சோழிங்கநல்லூரில் உள்ள சென்னை மாநகராட்சி 15வது மண்டல குழு அலுவலகத்தில் இன்று கூட்டம் நடைபெற்றது. பொதுவாக இதுபோல மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் மண்டல குழு தலைவர், மாமன்ற உறுப்பினர்கள், துறை சார்ந்த சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொள்வது வழக்கம். எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லாத நிலையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ பி சரவணன்மூர்த்தி கலந்து கொண்ட நிலையில் அவருடன் சேர்ந்து தாவேகா கட்சியினரும் கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்கு உள்ளே புகுந்து ரீல்ஸ் எடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதேபோல் தாவேகா கட்சியை சேர்ந்த ஒருவர் மைக்கில் சோழிங்கநல்லூர் தொகுதி முழுவதும் உள்ள சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். அரசு அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர்களும் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தாவேகாவினர் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் அனுமதியின்றி உள்ளே புகுந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அதிகாரிகள் போன்று அதிகாரம் செய்தனர். அரசு விவகாரங்களில் தாவேகாவினர் தலையிடக்கூடாது என்று தாவேகாவினர் தங்களுடைய எல்லையை என்ன என்று எங்களை அறிந்து செயல்பட வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதிகள் அல்லதோர் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடவோ ஆய்வுகளை மேற்கொள்ளவோ கூடாது என தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் ஏற்கனவே அறிவுரை வழங்கியிருந்தார். ஆளுங்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் அறிக்கை மூலம் கட்சி நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தும் சோழிங்கநல்லூர் தாவேகா எம்எல்ஏ பி சரவணமூர்த்தி அவருடைய ஆதரவாளர்களை மண்டல குழு கூட்டத்திற்கு அழைத்து சென்று அதிகாரிகள் நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு அதிகாரம் செய்ததும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர் மத்தியில் முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.